ஓகே, அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். இது ஜஸ்ட் நீங்க கையை விரிச்சு வைக்கிறதுக்காக மட்டும் ஆமாம், விரிச்சு வைக்கிறதுக்காக தான். இதனால ஒரு சில என்ன சொல்லுவாங்க, அதே தான் கேட்க வந்தேன். இதுதான் இது உடும்பு தோல்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. இந்த தோலானது இது ஒரு பனை ஓலை. இப்போ நீங்கள் ஒரு ஏடு போடுங்களேன், இது போல் ஒரு ஓலை போட சொல்லுவோம். உங்களுக்கு என்ன வயசு இருக்கு ஐயா? 29. உங்களுடைய நேரத்துக்கு பாருங்களா ஐயா. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப வித்தியாசமான ஒரு விருந்தினர் தான் வந்திருக்காருங்க. வீட்டு வாசலில் குடுகுடுப்புக்காரங்களாம் பார்த்துருப்பீங்களா? ஆக்சுவலாக அவங்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி பல விஷயங்கள் புதஞ்சிருக்கு. அதை ஒன்றா கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துறதுக்காக தான் அந்த துறை சார்ந்த ஒருத்தரையை கூப்பிட்டு வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் யா. வணக்கம் சார். முருகேசன் கணிக்கர். கணிக்கர் அப்படின்னா என்னையா? கணிக்கர்ன்றது குடுகுடுப்பைக்காரர். குடுகுடுப்பை தொழில் இனத்தை சேர்ந்தவங்க தான் கணிக்கர். ஏன்னா அவங்க எங்களுடைய குல தொழிலானது குடுகுடுப்பை, நம்மளுக்குள்ள இனத்துடைய பெருமை கணிக்கர் தான். ஓகே, இந்த குடுகுடுப்பை அப்படின்னா ஒரு இனம். ஓகே, இந்த உங்ககிட்ட இருக்க பொதுமக்கள் சார்ந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைச்சம் பையனோட மண்டை ஓட்டை சுடுகாட்டில் போய் எடுப்பாங்கப்பா, எடுத்து அதுலேருந்து மை எடுப்பாங்க, அதை வச்சு அவங்க வசியம் பண்ண முடியலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பல பேர் இதுக்காக தான் இது போல் கணிக்கர் மக்களை தேடி ஓடுறதா கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா? அதெல்லாம் கிடையாது. அது எங்களுடைய குடுகுடுப்பை இனத்தை சேர்ந்தவங்க, கணிக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க அந்த அளவுக்கு யாருமே தீய சக்திக்கு போக மாட்டாங்க. அது சில மாந்திரிக படித்தவங்க அதாகின்னு வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய இனத்தில் குறி சொல்லதான் ஆளை பார்க்காமலேயே ஆள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம வெளியவே நின்று கூட இந்த குடும்பத்தில் இந்த நேரங்கள் சரியில்லை, இந்த இதுக்கான அமைப்புகள் கெட்டதாக இருக்குது, இவங்களுக்கு நல்ல யோகங்கள் இப்போ வரப்போகுது, இவங்க குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்க போகுது, இவங்க குடும்பத்தில் நீண்ட நாளாக ஒரு கல்யாணம் நடக்காமல் இருக்குது, அந்த கல்யாணம் முடியும், ஒரு பிள்ளைக்கு ஒரு உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கின்றது நம்ம வாக்கு அறியாமல் சொல்லக்கூடியது. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசலை, ஜஸ்ட் அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க, அவங்களை பார்த்ததுமே ஒரு தடவை சொல்கிறீங்கன்னா அது எங்களுடைய ஆச்சரிய வாக்கு. அது நல்லது இருந்தாலும் சொல்லிடும். அதில் இந்த குடும்பத்தில் கொஞ்சம் சரியில்லை, கஷ்டமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் கஷ்டங்கள் நடக்கிற அளவில் தொல்லைகள் இருக்குது என்பது நமக்கு அறியாமல் வரக்கூடிய வார்த்தைகள் தான். அதாவது உங்களோட கான்ஷியஸே கிடையாது, ஒரு அனிச்சேசல் மாதிரி வந்துடும். ஒரு முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய அறிகுறிகள் வேற. ஓகே, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கலாமா? பாருங்க ஐயா. இது ஆட்டுத்தோலில் செய்யப்பட்ட குடுகுடுப்பை. ஓகே, இது நம்ம மணி வச்சு பண்ணி அதனுடைய கிளைமேட்டை வச்சு செய்வோம். இன்னொரு உடுக்கை இருக்குது, உடும்பு தோல் உடுக்கை. இதுவும் ரொம்ப அதிகமான சத்தம் கொடுக்கும். இங்கே இந்த தெருவில் பண்ணால் அடுத்த தெருவில் கேட்குற அளவு கூட அது சத்தம் போகும். அதாவது ஆட்டுத்தோல்ல பண்ணப்பட்ட உடுக்கை அது பொம்மை உடுக்கை போல வரும். இது ஓரளவு நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு அம்சமாக நிற்கும். இது படப்படான்னு சொல்லும்போது அது ஐயோ குடுகுடுப்பக்காரர் வராருன்றது தெரியும். அதாவது உடும்பு தோல்ல செஞ்சு, இது உடும்பு தோல் செய்கிறது. அதாவது நீங்களே ஃபுல்லாக தயார் பண்ணி அது நாம் தான் செய்யணும். அது உள்ளே இருக்கிறது பிளாஸ்டிக் பிசி பைப்பு. அது கவரு நூலெல்லாம் வாங்கி அந்த தோல் கிடைச்சோன்னா அந்த தோலை ஊற வச்சு ஒரு நாள் 2 நாள் ஊற வச்சு அதன் பிறகு நல்லா ஈர்த்து பிடிச்சி நல்லா தச்சு நமக்கு அந்த சுருக்கம் வராத அளவுக்கு வச்சு செய்கிறது தான் இந்த குடுகுடுப்பு. ஓகே, இந்த உடும்பு சொன்னீங்களே? ஆமாம். இது ஏற்கனவே இறந்து போன உடும்போட தோலை தான் கொண்டு வருவாங்க? அப்படியெல்லாம் கிடையாது. யாருன்னா அது இப்போ இயற்கையாகவே அருமையாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது யாருன்னா அந்த பெரிய பெரிய பொம்மைங்க உடுக்கைங்க செய்கிறாங்கல்ல, அவள் எடுத்துங்கள்லாம் வாள் கீழ் எதாகின்னு கிடைச்சா அது இப்போ நம்ம ஒரு பாரம்பரியமாக எங்கன்னா தெரிஞ்ச இந்த பொம்பை உடிக்க இந்த ஜகட மூலம் இதெல்லாம் அடிக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட அவங்க பெரிய பெரிய தோலுங்க வச்சுருக்காங்க. அது வெளி இடத்துலேருந்து உருவாக்கி வச்சு அதெல்லாம் சின்னதாக நம்மளுக்கு அது ஒரு அவங்களுக்கு பிட்டு. அது ஓகே, இதை செய்கிறதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க? அது நாம் தான் செய்வோம். அவங்க இது தெரிஞ்சவங்க. நான் இப்போ எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியலன்னா நான் செய்து கொடுப்பேன். எங்களுடைய வீட்டில் உள்ளவங்க யாருக்குன்னா இது அடிக்க. ஆனால் இப்போ பாரம்பரியமாக இந்த நம்ம குலத்தொழிலுக்கு ஆனால் அம்சங்கள் முன்னேறி இருந்தது. எங்கள் அப்பாவோட நான் சரி, என்னோட இன்னொரு எங்களுடைய பசங்கள்லாம் வரல. ஏன்னு சொல்லி இதோட வளர்ச்சிகள் கொஞ்சம் நிதானமாகவும் சில குழப்பமாகி போச்சு. சில பேர் குழந்தைங்க படித்து அது ஒரு தன்னுடைய கை வித்தை கற்று அவங்கவுங்க ஒரு வேலையாக இருக்கிறாங்க. புரியுதியா? எவ்வளவோ இசைக்கருவிகள் இருந்தாலும் எதுக்காக இந்த ஒரு துறை சார்ந்த உடுக்கையை செலக்ட் பண்ணீங்க? இது எங்களுக்கு பாரம்பரிய சிவன் சக்தி கொடுத்தது போல் சிவன் கொடுத்த உடுக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தொழில் சக்தியிலையும் எங்களுக்கு உடுக்கையே கொடுத்தது. இதை வச்சு நீ உங்கள் வீட்டில் நல்ல காலம் பிறக்குது, குடுகுடுப்பு அடிச்சுன்னு போன்னு இதை போல் ஓசையை வச்சு நீங்கள் போங்க, உங்களுக்கு இதுதான்றது பெருவாள் எங்களுடைய
முன் தாயாதிகள் சொன்னது. இப்போ உங்களோட ஆதி புள்ளியை பார்த்தீங்கன்னா சிவபெருமான்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு குடுகுடுப்புக்காரரும் வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு சிவபெருமான் வாக்கு சொல்கிறார், சிவபெருமான் வாக்கு சொல்கிறான்னு சொல்கிறதில்ல, ஜக்கம்மா வாக்கு சொல்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி பேர் வெளியே வரும். எதுக்காக நீ சிவனை இங்கே ஒதுக்குறீங்க? அது சிவன் என்பது சக்தியும் சிவனும் ஒன்றா சேர்ந்துடுச்சு. அதனால சிவன் வாக்குன்றது பார்க்க போனால் பாரம்பரியம் எடுக்க மாட்டாங்க, அம்பாள் வாக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பக்கம் தென்னாடு பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் செக்கம்மா, காளிகாதேவி, காளிகாம்மா, பத்திரகாளி, விக்கிரகாளி கும்பிட்றவங்க. எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க ஒரு அளவுக்கு பார்க்க போனால் அவங்கவுங்க குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்மா மலையனூரில் அம்மா வந்து குடிக்கொண்டு இருக்கிற தாய். அந்த தாயை நினச்சி எது ஒன்றாலும் ஒரு நல்லது அமைப்புனா நான் அமாவாசை நாளில் அவளை நினச்சி நம்ம குறித்து சொன்னால் நல்லாயிருக்கும். அம்பாளுக்கு நம்ம வந்து கிடைக்கிற நேரத்தில் அமாவாசை நாளில் போய் அம்பாள் போய் பார்த்துட்டு அம்பாளுடைய தொட்டில கண்டு அம்பாளுக்கிட்ட எல்லைக்கு மறித்து வந்தாலே நமக்கு ஒரு சாந்தமாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் அங்காள பரமேஸ்வரி தாய்னு சொல்லிட்டீங்கனாலே மயான கொள்ளை நிகழ்வை நம்ம தவிர்க்க முடியாது. தமிழகத்தில் பெருசாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் அது. அதில் குடுகுடுப்பை இனத்தை சேர்ந்த உங்கள் நபர் என்னெல்லாம் பண்ணுவாங்க? நீங்களே அது அம்பாளுக்கு நமக்கு வேண்டுதல் இருக்கும். சில பேர்களுக்கு ஒவ்வொருத்தர் வந்து எல்லா விதமான லெவல்கள் வச்சு வேஷங்களை போட்டிக்கின்னு வந்து கூட அந்த இடத்துல அந்த அம்மா கோவிலுக்கு அந்த அம்மாவுடைய தேர் வரும்போது ஆடிக்கின்னு வருது. ஓகே, இப்போ குடுகுடுப்பைக்காரங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு பழக்கம் இருக்காது, வாழ்க்கை முறையும் இருக்காது. ஒரு சிலர் ஃபுல்லாக சைவமே சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் அசைவம் சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு குடிப்பழக்கம் இருக்காது, ஒரு சிலர் குடிப்பழக்கம் இருக்கும். இதை வச்சு வாக்கு சொல்கிற வீரியம் மாறுமா? அதாவது எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குன்னா நான் வாக்கு சொல்கிறது தப்பாக மாறுமா? இல்லைனா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் சொல்கிற வாக்கு சரியாக இருக்குமா? இது வந்து எங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி நான்வெஜ் தான். ஓகே, அசைவம் சாப்பிட்டு குறி சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். அது ஒரு நல்ல அமைப்பு, ஒரு அம்பாளுக்கு நினச்சி தானே சொல்ல போகிறது. இந்த மயான கொள்ளை நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழியோட கழுத்தை அப்படியே கடிச்சு துப்புவாங்க, ரத்தம் தெளிப்பாங்க, அதை அப்படியே சுற்றி கொல்ல விடுவாங்க. அது வந்து தெய்வீக சக்தி வரும். அந்த டைமில் முரளிகள் வரும். முரளி என்பது அவங்களுக்கு மேலே ஒரு சக்தி அறியாமல் வரும். அந்த நேரத்தில் அம்பாளுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்டது கேட்பாங்க. எனக்கு மஞ்சள் தண்ணி கொடு, வேப்பிலை கொடு, எனக்கு எலுமிச்சை பழம் கொடு, எனக்கு காவு கொடுக்க ஒரு கோழி கொடு. அந்த நேரத்தில் கூட அது வந்து கத்தியால் கித்தியால் அரைக்க மாட்டாங்க. அந்த அம்மா வந்து முரளியால் அவங்களே அறியாமலே அதை கடித்து அமைப்பாக பண்ணுவாங்க. ஓகே, நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரலாறுகளை படித்த விஷயமும் ஒரு பெரிய மன்னர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவை தேவிக்காக பலி கொடுத்துட்டு போவாங்க, காளின்னு சொல்லுவோம் நம்ம அவங்கள. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அங்காள பரமேஸ்வருக்கு நீங்கள் பண்ணுறீங்க, உயிர் பலி கொடுக்குறீங்க அந்த இடத்துல. இது இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த கோழி பலியோடு நின்றுருக்கு. இதுக்கு முன்னாடி மனுஷ உயிர் பலி இருந்திருக்கா? அதெல்லாம் வந்து எங்களுடைய இடத்துலையோ யாருமே அங்கே அம்மா அதெல்லாம் கேட்காது. ஆனால் இருக்கான்னு கேட்குறேன். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இது வரைக்கும் யாருமே நரபலி யாரும் கேட்டதே கிடையாது. ஓகே, ஆடு கோழி அதுக்கானது அந்த அமைப்பை வச்சு தான் நம்ம வந்து இது வரைக்கும் படிக்கும். எங்கள் குலதெய்வம் நம்ம வந்து அசுரமாந்து இந்த மாடு கீடுன்னா கூடவே நமக்கு வந்து பிடிக்காது. நம்ம பெருமளவு எங்கள் இனத்தர்களுக்கு இந்த மாடு பன்னி இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க விஷயம் நரபலி கொடுக்கறது. அங்கங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கழுத்தறுத்து போடுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம வந்து இயல்பில் கிடையாது. அது வேற எந்த ரூபமோ அது எங்களுக்கு தெரியாது. அது சும்மா காட்டி அதை வச்சு ஒரு கதையா. மாந்திரிகத்துக்கும் இந்த குடுகுடுப்பை இனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, தெளிவுபடுத்திக்கிறதா, வேற எதுவும் இல்லை. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டி கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ ஒருத்தரோட கண் பார்வைன்றது அவரை கொல்ற வரைக்கும் போயிடும். அந்த அளவு கண் திருஷ்டின்றது கள்ள தூக்கி அடிக்கிற அளவு சமம்னு சொல்லுவாங்க. இந்த திருஷ்டி ஒருத்தரை தாக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, இடது காலோட இந்த பகுதியில் ஒரு கயிறை கட்டுவாங்க கருப்பு. ஆக்சுவலாக கண் திருஷ்டிலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு இந்த கருப்பு கயிறு தான் வேணுமா, இல்லைன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரியா? இல்லை, கருப்பு கயிறு என்பது அம்பாளுடைய சக்தி. அது உடம்புக்கு ஒரு தான் நினைச்சு கடவுளே இந்த குழந்தைக்கு எந்த ஒரு எதுவும் அண்டக்கூடாதுன்னு சொல்லி கட்டுறது. அது நம்ம உடம்புல ஒரு பொருள் இருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு அன்றத்துக்கு ஒரு அச்சகம் வராது. அதுக்காக தான் அந்த திஷ்டி கயிறு கையில் காலில் கால் வலி உடம்பு வலி அதெல்லாம் கூட இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான பாத சக்திகள் இருந்தாலும் அந்த பலு வராமல் இருக்கிறதுக்கு எதாகின்னு அவங்க கைக்குள்ளே ஒரு கருப்பு கவரு பிடிச்சது, ஒரு சிகப்பு கவரு. ஏன்னா சில பேருங்களுக்கு அவங்கவுங்க இந்த இது கும்பிட்றவங்களாம் காட்டேரி கீட்டேரி கும்பிட்றவங்களாம் இருப்பாங்க. அவங்க சில பேர் கருப்பு கயிறு கட்டுவாங்க, சில பேர் சிகப்பு கயிறு கட்டிக்குவாங்க. ஆனால் பெரும்பாலுமா கருப்பு கயிறு காலில் கட்டினா எந்த ஒரு சக்தி அது ஒரு வராது. அது நம்பிக்கையா? இல்லை, நம்பிக்கை தான். அது வந்து பூரண நம்பிக்கை. ஆண்டவன் புண்ணியத்தில் நம்மளும் எவ்வளோ பேர்களுக்கு நம்ம கட்டியிருக்கோம். ஓகே, இப்போ கயிறு மட்டும் கிடையாது, பொட்டை வச்சு நாங்கள் பார்த்துருக்கோம். மையை எடுத்து அப்படியே வைப்பாங்க, கேட்டால் பெண்களே வைப்பாங்க, திருஷ்டி பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து பார்க்க போனால் சில பேருங்க வந்து குலத்தையில் எங்களுடைய பிரியத்தில் உள்ளவங்க யாருமே எந்த ஒரு மைய சக்தி கிடையாது.
எல்லா தொழிலையும் போட்டின்ற ஒன்று இருக்கும், தொழில் போட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஆட்டோ ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு இருக்கும், அந்த ஏரியாவுக்குள்ள வேற ஒரு பிரைவேட் ஆட்டோ உள்ள வந்துட முடியாது. ஸ்டாண்டில் காசை கட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு உள்ள இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்கப்படும் தொழில் போட்டின்றது. நான் உதாரணத்துக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் சொன்னேன், இது மாதிரி நிறைய சொல்லலாம். அதுமாரி உங்க தொழிலில் போட்டி. ஆமாப்பா அந்த மாசத்துல அவங்க கண்ணு மூச்சு சுத்துறாங்க. இப்போ என்னோட தஷ்டபுரத்திலே ஒரு பகுதி இருக்குது, அந்த பக்கத்து தெருவில் இன்னொருத்தர் சுற்றுவாங்க. எங்கள் பங்காளிங்க தான். அந்த தெருவுக்கு நாம் போக மாட்டோம், அந்த வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். அவங்களே சொல்லுவாங்க வரக்கூடாதுன்ட்டு. ஆமாம், வரக்கூடாதுன்னு யாரும் இப்போ தெரியும். ஏன்னா அவங்க வந்து பல வருஷமாக சுற்றுறோம். இந்த முருகா இந்த பக்கம் தான் சுற்றுவார், பயணி இந்த பக்கம் தான் சுற்றுவார். ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, ஏன்னா வரமாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா சொல்லுவோம், நம்ம வந்து டீ கடை இருந்தால் கூட சரி, அந்த டீ கடையோட கலந்து டீ சாப்பிட்டு பேசிட்டு போயிடுறோம் பாரு. தொழில் செய்ய மாட்டீங்க. தொழில் செய்ய மாட்டாங்க யாருமே. அவங்களே கூப்பிட்டு ஜோசியம் பாருன்னா கூட பார்க்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கா? குடுகுடுப்பு. ஆமாம், சங்கம் இங்கம் போக்குவரத்து எல்லாமே இருக்கு. எத்தனை பேர் இருப்பீங்க அதில்? ஏன் இப்போ நான் இருக்குது இப்போ தனி வீடு தனி இது மாதிரி இருக்குது எங்களுடைய இதில். எங்களுக்கு சார்ந்தவங்க இதே குரம்பேட்டில் இருக்கிறாங்க, இதே ராயப்பேட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஊரில் அது 10ஆம் தேதினா 10ஆம் தேதி மீட்டிங் பண்ணுவாங்க. ஒரு ஊரில் 10ஆம் தேதி அவங்க வந்து உட்காந்துடணும். அது எந்த மீட்டிங்னா அவங்க வந்து உட்காந்து அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு சந்தா போல கட்டி அவங்க வந்து எதுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்காக அவங்க வச்சு. எதுக்குன்னா புரியல, என்ன நடக்கும்? அது சந்தானா அவங்க வந்து ஒரு பொதுவாக நான் காசு கட்டி சரி அவங்களுக்குள்ளவே அவங்கள விட்டு அவங்களுக்குள்ளே எடுப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அது வந்து செய்வாங்க. ஏதோ ஒரு கோவிலுக்கு போனோன்னா கூட கோவிலுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுப்பாங்க. அதே போல் எங்கள் ஊரில் ஒரு கோவில் கட்டியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஏதாவது டொனேஷன் பண்ணி இந்த தெருவா போய் சம்பாதிச்சு கோயிலே கட்டியிருக்கீங்க. கோவிலுங்க தான் எல்லா பேரும் கோவிலுங்க கட்டிக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மன் முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. இப்போ கோயிலை கட்டிட்டீங்க, இது போல பணத்தை சிறுக சேர்த்து வச்சு அந்த கோயில உபயம்னு போடுவாங்களா? யார் பேர் போடுவீங்க? அதில் எங்கள்லேயே ஒரு லீடராக இருப்பாங்க, அந்த சங்கத்தில் லீடர். ஆமாம், தலைவர் பொருளாளர் போல எல்லாருமே எல்லா ஊர்லேயும் இருக்கு. தலைவர் பொருளாளர் அப்புறம் ஆமா செயலாளர் பொருளாளர் இது எல்லாம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மதிப்பு. இவங்க வார்த்தையை நான் தடுக்க முடியாது. எங்கள் இனத்தில் மட்டும் சில பேருங்க வந்து அகரமாக வந்து பேச மாட்டாங்க. சரி மனசால் பார்த்தாலும் மதிப்பு கொடுத்து தான் செய்யணும். அவங்க பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி வந்தால் அவங்களுக்கு வந்து எங்களுடைய பாஷை பிரகாரம் நம்பரான்னு சொல்லுவோம். வணக்கம்னு சொல்கிறது நீங்கள் தமிழில் சொல்கிறது எங்களுக்கு நம்பரானுவோம். அவங்க தலையில் துணி கட்டின்னு சொல்ல அது போயிட்டேன்னா என்ன லாங்குவேஜ் இது? அது வந்து கணிக்கர்ன்றது வந்து பொதுவான வார்த்தை தான் வருது. இதில் வந்து மொழிகி வரல. அந்த படுகாலாக இருக்காங்களா அவங்க கூட சேர்ந்து வர்றதா? அதெல்லாம் வராது. இது கலந்த மொழியாக இருக்குது. இதுக்கு படிப்பு எழுத்து எதுவும் கிடையாது. எல்லாமே தமிழ் மொழி. ஆனால் பேசுவீங்க, பேச தான் வரும். இது கணிக்கர் மொழி, பேச தான் வரும். இதுக்கு எழுத்து படிப்பு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. இது படிப்பு எழுத்து எதுவும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு கெட்டது நடக்குதுன்னா தீய சக்தி மூலமா ஆமாம் தான் நடக்கும். அதான் நேரம் நல்லா இல்லை, அதனால தான் நடக்குதுன்றது தெரியுது. இப்போ வீட்டில் இருக்கார் ஒருத்தர், அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அதுக்கும் தீய சக்தி தான். ஆமாம், கெட்ட நேரங்கள் வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கு பார்க்க போனாலும் இறைவனை நீங்கள் வழிபட்டு வாங்க. அப்போ உங்களுடைய அந்த கெட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாமே நாலா பக்கமாக அமர்ந்து வரக்கூடியதுனால அது வந்து தேர்றது. சரி, நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேயா, இது ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், வேற எதுவும் உள்ள அர்த்தம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல், உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவரு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தினால தான் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? ஓகே. அப்படின்னா இதில் உங்களுக்கு பிரச்சனை இதான் தெரியறப்ப அதுக்கு தீர்வும் நீங்கள் கையில் வச்சுருந்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, குறி கேட்க மாட்டாங்க, போயிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மாத்திரை போடுவாங்க, சரி பண்ணிட்டு உட்காருவாங்க. இந்த அளவு கொஞ்சம் முரண்பாடாக அப்படியெல்லாம் நம்ம செய்ய எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து அதுக்காகவோ வைத்தியம் பண்ணிக்கணும் இருக்க மாட்டோம். அது வந்து உடம்பு இப்போ எனக்கும் உடம்பு சரியில்லைனா கூட அதை போய் நம்ம வந்து மருத்துவ முகமாக தான் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் மருத்துவர் தான் பார்ப்பீங்க. ஆமாம், எனக்கு இப்போ கூட சுகர் இருக்குது. ஆனால் நான் எவ்வளோ நடக்கிறேன், எவ்வளோ பேசுகிறேன், எவ்வளோ தான் பண்ணுறேன், இருந்தாலும் சுகருக்கு நான் டேப்லெட்டை தான் உபயோகப்படுத்துக்கேன். என்ன தான் தீய சக்தி அதுன்னு சொன்னாலும் அது வந்து அது உடலற்ற வினைக்கு அதுவும் சொல்லிவிடுவோம். உடலற்ற வினை இது, நீங்கள் மருத்துவ முகம் தான் போகணும். நீங்கள் எதுவுமே படிக்கலன்றீங்க சார்ந்து, ஆனால் ஒருத்தரை பார்த்ததுமே இவருக்கு இதுதான் பிரச்சனை இருக்கு, அறியாம வந்துரு சாமி அந்த வார்த்தைகளை. அது போல நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லி அவங்க உங்களை திரும்ப பார்த்து கேட்டிருக்காங்களா, சாமி அன்னைக்கு சொன்னீங்க நடந்துருச்சு அப்படின்ட்டு? அது கேட்டுக்கிறாங்க. என்ன சொல்லி என்ன அவங்க ரியாக்ட் பண்ணாங்க? உங்களுக்கு வந்து நல்ல காரியம், இதை வீட்டுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அந்த வீட்டுல பையன் இருக்கானா பொண்ணு இருக்கானா எதுவும் உங்களுக்கு தெரியாது? அதெல்லாம் தெரியாது. இந்த வீட்டுல ஒரு இப்போ எனக்கு வந்து வேலை கிடைக்கும், இந்த குடும்பத்துல ஒரு ஜீவம் ரொம்ப தவிச்சுக்குது, அதுக்கு ஒரு நல்ல உயர்ந்த தொழில் கிடைக்கும்னு. அதே போல மறுபாட்டி வரும்போது அவங்களே அப்பா நீ சொன்னா போல அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது. இப்படி எவ்வளோ பேர் எனக்கு அந்த புகை தான்
எனக்கு இங்கே நடக்குது. அதே போல நெகட்டிவ் சைடும் பார்த்துடலாம். நீங்க சொல்லி நடக்காம போய் அதனால கோபப்பட்டவங்க இருக்காங்களா? அதெல்லாம் யாருமே எனக்கு கோவப்பட மாட்டாங்க. ஏன்னு சொல்லு, அவங்க சொல்வாங்க 10 வாக்கில் எதாகின்னு மிஸ்டேக், அப்படிலாம் வந்து யாருமே வந்து அது சில பேருங்க இந்த விக்ரமாக உள்ளவங்க தான், என்னப்பா எது பண்ண சில இதில் வந்து பார்க்கணும்னா பழமையாக உள்ளவங்க தான். இப்போ யாருமே வந்து நின்று கேட்குறதே கிடையாது. இந்த மாந்திரிகத்துக்கும் குடுகுடுப்பு இனத்துக்கும் சம்மந்தம் இல்லை சொல்றீங்க. அதே மாதிரி இந்த தீய சக்திகள் சார்ந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு மனுஷனை பார்த்து இவனுக்கு இது நடக்க போகுதுன்னு கிரகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறன் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள தீய சக்தி இருக்கிற விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஏதோ பேய் ஓட்டுறது சாமியான ஒருத்தரை கூட்டு வருவாங்க, அவர் காலை வச்சிருவோ உடனே செலுத்துற உடம்பெல்லாம், அப்புறம் பார்த்தா இங்க ஏதோ இருக்கு தீய சக்தி நம்ம சொல்லுவோம். நம்ம இடத்துல அந்த இடத்துல போனதுமே நம்ம அறியாம வந்துடுது சாமி. ஓ, நீங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணீங்களான்னு கேக்குறேன். நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? இப்போ இந்த வந்து நாமலாம் வந்து இந்த வீட்டுக்கு போய் இந்த வார்த்தை தான் சொல்லணும், இந்த குடும்பத்துக்கு போய் இந்த வார்த்தை தான் சொல்லணும் அன்றதை அறிய முடியாது. நம்ம வந்து அந்த இறைவங்களை எந்த நேரமும் அந்த பகவானை நம்ம வெளிச்சுக்கின்னு வர்றதுனால அந்த இடத்துல போகும்போது நம்ம தடங்கள் போல காட்டும். தடங்கள் எது மாதிரி காட்டும்? எப்படி காட்டணும், நமக்கு வந்து அந்த அச்சடி நின்று சொல்லும், ஏதோ இங்கே இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு போது தான், அம்மா உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து இறைவனை வழிபட்டுக்குன்னு போங்க, நல்லா இருப்பீங்க, இது வந்து தடங்கள் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்குன்றது ஒரு அச்சகமான வார்த்தைகள் தன்னறியாமல் வந்துடும். காலாங்காத்தால எழுந்த எல்லாருமே கிளம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் குடுகுடுப்புக்காரர் வாசலில் போயிட்டு இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக அவருக்கு எப்படி இருக்கு வச்சு பாருங்க. அது ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இந்த வேலையை பார்க்குறாங்களே, அதனால அவங்க வந்து அமைப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்து இறைவனை வழிபடுன்னு சொல்லினே போகிறேன்ல, அது வந்து யாருமே வந்து என்னை வந்து தடுத்து இந்த வீட்டில் கொஞ்சம் என்ன நல்லா இல்லைப்பா, அதுதான் நீங்கள் இறைவனை வழிபட்டுன்னு போங்கன்னு சொல்லிடுறேன். அதனால நமக்கு இந்த வார்த்தை தான் எனக்கு சொன்னேன்னா அவங்க சொன்னாதான் ஞாபகம். ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றாங்க. ஆமா, என்ன நம்பிக்கையில பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஜாதகத்துல இருக்க இத்தனை பொருத்தங்கள் சரியா இருந்துச்சுன்னா கணவன் மனைவி பிரியாம பல வருஷங்கள் நீண்டு போவாங்க, ஆயுள் செழிச்சு இருக்கும், மற்றபடி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும், இதெல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்றாங்க. அதுக்கு ஜாதகம் பொருத்தமும் பாக்குறாங்க. ஆனா ஜாதகம் பொறுத்து பார்த்த திருமணங்கள்லாம் ஒரு வாரத்துல முடிஞ்ச நிகழ்வுகளும் இருக்கு. அப்புறம் எதுக்காக ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும்? அது வந்து பார்க்க போனாலும் பாசத்தால், அது வந்து அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து சில சிந்தனைகளோடு இருந்து மாற்றமாகறதும் உண்டு, புரியுதுங்களா? அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த கட்டத்தை வச்சு நம்ம வந்து பிரிக்கல. ஓரளவு நமக்கு வந்து தெரிஞ்ச அனுகிரகத்தை வச்சு நம்ம சொல்வோம், இதுக்கான வழிகள் என்ன இருக்குது. நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் கேட்பாங்க, அப்பா இந்த வீடு கட்டுற நல்லா இருக்குமா, அதாவது ஓப்பனாக கேட்குறேன். அது அப்போ நம்பிக்கை தான். நம்பிக்கை தான், எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருந்து தான் செயல்படும். ஏன்னா இந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி கிட்ட பேசியிருப்பாங்க ரெண்டு குடும்பத்துக்கிட்டையும். ஆனால் எங்கே வந்து நிற்கும் பார்த்தீங்கன்னா ஜாதக பொறுத்த சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணமே நடக்காமல் போயிடும். இந்த பையன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், அந்த பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணிப்பான், இப்படி போய் முடிஞ்சிடும். அதுக்காக தான் கேட்குற பல பேருக்கு இது கொஞ்சம் அது இருக்குது. ஏன்னு சொல்ல, அவங்க பார்த்தது ஒன்றா இருக்கும், இவங்க குழந்தைங்க பார்க்கறது ஒன்றா. ஏன்னா இந்த கலியுக காலத்தில் யாருமே அதை நம்ம டீட்டெயில் பண்ண முடியாது. ஓகே, எதையுமே அவங்கள வந்து குறிக்கோளமாக வந்து நம்ம சொல்லவும் முடியாது. ஓப்பனாக சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கியா, அந்த பொண்ணை திருமணம் பண்ணுறேன், அவங்க வீட்டில் கேட்குறாங்க ஜாதகம் கொடுப்பா பொருத்தம் பார்த்துட்டு தான் பண்ணுவேன்ட்டு, நான் அவங்க கிட்ட போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுமா, கொடுக்கணுமா? அது மனப்பாசம் வந்தா எதுவுமே செய்ய வேண்டியது தேவையில்லை. கேட்கறேன். கரெக்ட், ஜாதகம்லாம் தேவையில்லை. மனப்பாசம்னு வந்துட்டேன்னா அதுக்கு ஜாதகம் தேவையில்லை. ரத்த பாசம் வந்துட்டா ஜாதகம் தேவையில்லை. ஐயோ என் அக்கா பிள்ளைக்கு தான் கொடுக்கணும், என் தங்கச்சி பிள்ளைங்க தான் கொடுக்கணுன்ற ஒரு ஆசை பாசங்கள் கூட பாசமாக வந்துச்சுன்னா அதுக்கு ஜாதகம் தேவையில்லை. அது என்ன நடந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை கொண்டு போயிடும். சூப்பராக சொன்னீங்க. இந்த ஒரு பதிலுக்காக தான் கேட்டேன். ஏன்னா பல பேரும் பயந்துட்டு இருந்தாங்க. அது வந்து சில காலகட்டங்களில் வந்து சும்மா காட்டி பயம் காட்டி அதுக்கு பரிகாரம், இதுக்கு தோஷத்துக்கு பரிகாரம்னு கூட சில பேருங்க அதுக்குன்னு சில பேர் ஒரு அமைப்பாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம் பெரிய பெரிய இடம், பெரிய பெரிய இடத்துலையும் பெரிய வேலை, ஒரு யாகம் பண்ணணும், ஒரு இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிடுவேன். நீங்கள் ஒரு வீட்டு வாசலில் ஒருத்தரை பார்த்தாலே அவங்க முக அமைப்பை வச்சு சொல்லிடுவீங்கன்னு சொன்னீங்க. என்னடா மேபி அது உண்மையாக கூட நடக்கலாம். இப்போ உங்க முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்ன தோணுது உங்களுக்கு? உங்களுடைய நிலைக்கு பார்க்கப்படாலே நீங்கள் ஒரு உயர்ந்த குணத்தோடு ஒரு உயர்ந்த செயலுக்கு கொண்டு வர ஒரு சில அமைப்பான திட்டங்கள் நீங்கள் வந்து மனசில் செவித்து வரீங்க. உங்களை கூட்டம் வந்தனால சொல்கிறீங்க. அதுக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய சிந்தனையே அப்படிதான். ஒரு ஏழ்மை வந்து உருவாக்குற ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு. ஏழ்மையை உருவாக்குற, ஆமாம், எதாகினும் ஒரு ஆற்றலை வந்து நம்ம வந்து கலையை அவங்களுக்கு வந்து உருவாக்கி அதை வந்து மேல்படுத்தணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு மனசுல இருக்கு. ஓகே, இது மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து ஆர்வமாக அடைஞ்சிருச்சு. இப்போ எங்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்காக மட்டும் சொல்லலை, ஒரு கலையை ஒரு மேன்மைப்படுத்தி காட்டணும், அதை வந்து நம்ம உருவாக்கி காட்டணுன்ற ஒரு மன சிந்தனை இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய ஏழ்மைகள் அது போல் இருக்கு. ஒரு நபர் சார்ந்து இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கட்டவிழ்க்க முடியுமா, இல்லைன்னா இதையும் சார்ந்து டீப்பாக பார்க்க முடியுமா உங்களால்? இவருக்கு இந்த குணாதிசயம் ஓரளவு நிதானதான், நமக்கு என்ன வார்த்தைகள் வருவதோ அதுதான் நம்ம எடுத்து. ஓகே, நம்ம வந்து நேரில் போயிட்டு இவர் கொஞ்சம் பொல்லாதவர், இந்த பொல்லாதவருக்கு நம்ம பொல்லாதவர்னு வார்த்தை சொல்ல முடியாது. ஓகே, பொல்லாதவராக இருந்தால் கூட நம்மளுக்கு அவருக்கு ஒரு தந்திரமாக அவருக்கு வந்து ஒரு நிதானப்படுத்துறதா, நேராக போயிட்டு நீ கெட்டவர், நீ பொல்லாதவர், நீங்கள் வந்து ஒரு ரொம்ப திரும்பலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது தெரியும்,
அதை அறிந்தாலும் அதை வந்து யாருமே வந்து அதை வந்து வகுத்த மாட்டாங்க, ஏன்னா ஆபத்தாயிடும். ஓகே, இன்னொரு கேள்வி கேட்டுறியா? இப்போ நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுறோம் அப்படின்னா பலதரப்பட்ட டாபிக்ஸை கவர் பண்ணுவோம். அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திட்டியிருப்பாங்க. ஒரு சில நல்ல உள்ளங்கள் அசிங்கசியமாக கூட திட்டுவாங்க. 3 தலைமுறை முன்னாடி செத்து போன கேள்வியெல்லாம் தோண்டி திட்டிலாம் பார்த்துருக்கோம். வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, வீட்டில் பொன்னாடி சமைச்சிருப்பாங்க, சோத்துல உப்பு போட்டிருக்க மாட்டாங்க. இந்த கோவத்தை எங்க மேலே காட்டுவாங்க வந்து. இது மாதிரி நீங்கள் ஒரு குறி சொல்ல போய் உங்களை பயங்கரமா திட்டியோ இல்லை நீங்க அடி வாங்கியோ இது போல நடந்திருக்கா? அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆனால் ஒன்றுன்றது யாருமே வந்து சில பேருங்க அதை புது மனசா பழைய மனசாக இருந்தால் கேட்பாங்க. புது மனசா கொஞ்சம் நேரம் நின்று சொல்வேன், நல்லா புரிந்து விட்டுக்காங்களே இருக்குதுன்னு. சில பேருக்கு அதுவே திறக்க மாட்டாங்க, வாயும் திறக்க மாட்டாங்க, நல்லா நிற்பாங்க. புரியுதா? ஓஹோ இவங்களுடைய அமைப்பு அவ்வளோதான் நினச்சிக்கணும், பக்கத்து வீட்டுக்கு போகிறது. ரொம்ப இப்போ வந்து அவங்கள வந்து வழிபடுத்தி கேட்கறது கிடையாது. நாங்கள் படங்களில் பார்த்ததுலும் சரி, நேரில் பார்த்த குடுகுடுப்புக்காரங்களும் சரி, இந்த உடுக்கன்றது கம்பல்சரி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கையில் இருந்துருது. இன்னொன்று முக்கியமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு. இந்த கம்பெனிஸில் சிஇஓக்கு அடுத்தபடியாக நாங்கள் கோட்டு போட்டு பழக்கப்பட்டு பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், குடுகுடுப்புக்காரங்க தான். எதுக்காக எந்த ஒரு காஸ்டியூம் முறை உங்களுக்கு? அது குளிர் காலத்தில் நம்ம வந்து பாரம்பரியாக பார்க்க போனால் விடு காலையில் 4 மணிக்கு எழுந்து வரும்போது எங்களுக்கு அந்த குளிர் பாலத்துக்கு தாக்குறதுக்காக ஒரு கோட்டு போட்டுக்குவோம். அது வந்து பாரம்பரியம் வந்து இது கோட்டு தான் போடணும்னு அமைப்பு இல்லை எங்களுக்கு வந்து. ஏன்னா பனி காலத்தில் நம்ம சுற்றுறோம் இல்லை, அது ஒரு கண்ணு முழிக்கிறது ரொம்ப நேரமாக கூட ஆகிடும். அதனால் வந்து அந்த பனிக்காக நம்ம வந்து பார்க்க போனால் உடம்புக்கு இதுக்காக தான் அந்த கோட்டு. ஏன்னா அது வந்து அந்த கோட்டு போட்டால் அந்த குளிர் சக்திகளை கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் வந்து இது போட்டு தான் சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா இங்கே தமிழகத்தில் எந்த குடியிருப்புக்காரரை பார்த்தாலும் கோட்டு கம்பல்சரியாக இருக்கு அவங்க கிட்ட. அது வந்து அது அந்த விடிகால நேரத்தில் பாடுறவங்க கிட்ட தான் நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்த போகி அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மணியாட்டிக்காரன்னு ஒருத்தர் வருவார், கேள்விப்பட்டிருப்பேன். நீளம் மணியை ஃபுல்லாக பெரிய மணியை ஒருத்தர் கையில் வச்சு ஆட்டிகிட்டே வருவாப்புல. ஒரு வீடாக நின்றுட்டு போவார். அவர் எந்த வீட்டில் காசு கேட்குறாரு கொடுத்துடணும், ₹1 ₹2 அப்படி கொடுக்கலன்னா அவர் வீட்டில் மார்க் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த மார்க் வந்து தீய சக்தி வருவதற்கான அறிகுறி. இது அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நான் சுற்றுற இடத்துல கூட 3 பேர் சுற்றணும். 3 பேருன்னா நான் குடுகுடுப்பக்கார், மணியாட்டினா பைராகி. அது பைராகி அவங்க மணி கட்டா சாய்ப்புன்னு வருவாங்க. இன்னொருத்தர் ஜாட்டி அடிச்சுக்கிறவர், அவர் மணியாட்டின்னு வருவார். அவர் தான் இல்லாதெல்லாம் வேஷம் போட்டுக்கின்னு வருவார். போட்டுக்குவார், இந்த பக்கம் எலும்பு, இந்த பக்கம் இது போட்டுன்னு வருவார். அவர் மணியாட்டின்னு பயப்படுத்தின்னு அவர் கையிலையும் மயில் வச்சுருப்பார், இவர் கையிலையும் பேர் வச்சுருப்பார். அதை போல் வந்து சுற்றுவோம். 3 பேர் சுற்றுவோம் அந்த நாளில். இப்போ அவங்க 2 பேர் இருந்துட்டாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா அவங்க வந்து அவங்க பெருமனசார் அந்த எங்களை போலவே அவங்களும் பாரம்பரியாக வரவங்க தான். புது ஏரியாவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் என் கூட சுற்றுறவர் 10 ஊர் சுற்றுவார். ஒரு மாதத்துக்கு ஒரே நாள் தான் வருவார். ஆனால் அவரை பார்த்தா மணியாட்டின்னு பயப்பட்டுன்னு அவங்களுக்கு வந்து எப்போ அவரே எழுதி சொல்லுவார், நான் 10ஆம் தேதி வருவேன், 8ஆம் தேதி வருவேன் வசூல் பண்ணுறதுக்கு. அதுதான் மக்களுக்கு மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், வந்து மார்க்குன்னா கொடுத்த வீடு. இப்போ நான் வந்து 3 பேர் சுற்றுறோம், நான் பைராகி மணியாட்டி இவருன்னு. அப்போ நான் போனால் குடுகுடுப்பை போல் ஒரு இது போடுவேன். எனக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னா நான் குடுகுடுப்பை போல் ஒரு சின்னம் போடுவேன். நான் குடுகுடுப்பை வாங்கிட்டா சிக்கி. அதே போல் மணியாட்டின்னா மணி போல். அந்த பாய் கட்டா சாய்ப்பு பண்ணேன்னா இவர் அல்லா போல் போடுவோம். ஏன்னா கொடுத்துட்ட வீட்டுக்கு காசு கொடுத்த வீட்டுக்கு நாளைக்கு இப்போ நானே கொடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்கு கொடுக்கலன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. இதை வரப்பான்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் மார்க் பண்ணுறதா, அதுதான் மார்க் பண்ணுறது. அதெல்லாம் ஒன்றும் வேற கிடையாது. எப்போ 4 பேர் சுற்றும் போது 4 பேர் உனக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்து எத்தனை பேர்ப்பா அப்படி சொல்லுவாங்க. ஓகேயா, அது வந்து பாரம்பரியம். இப்போல்லாம் மாறி போச்சு. இப்போ எதுவுமே எந்த டிக்கும் போடக்கூடாது, எதுவும் பண்ண இப்போ முகமாகவே கிட்டே போகக்கூடாது. இப்போ சில பேருக்கு பயந்துக்குன்னு இப்போ நம்ம கை தொட்டி பார்க்க வேண்டியது இல்லை. இந்த கொம்பை வச்சு தான் தூரத்துலேருந்து பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த கை அவங்களுக்கு வந்து அசையாமல் நிற்கிறது கொஞ்சம் நேரம் இருமா. அப்போ அவங்க வார்த்தை சொல்கிறவருக்கு அந்த ஜோசியம் அந்த உள்ள ஒரு பலன் சொல்கிறவருக்கும் அந்த கையை அவங்க கையிலே காட்டும். ஓகே, அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். இது கொம்பு தான் இது. ஓகே, இதை ஜஸ்ட் நீங்கள் கையை விரிச்சு வைக்கிறதுக்காக மட்டும். ஆமாம், விரிச்சு வைக்கிறதுக்காக தான். இதனால அதுதான் கேட்க வந்தேன். இது மாயமந்திரம் ஃபுல்லாக இதையே மாயஜலஸ்டிக்காக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் மாயஜாலம்லாம் கிடையாது. அது எந்த பாரம்பரியம் அதெல்லாம் கிடையாது. அது சும்மா இந்த கை காட்டுங்களான்னா இந்த கை வச்சுருந்தா இப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் நிலையாக பார்க்க முடியும். அது சொல்லவருக்கு என்ன நீங்கள் நுத்தி கேட்பீங்க. இப்போ நான் அதை கை பார்க்காம இப்படி வச்சுட்டேன்னா நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனை ஆகிடும். அதாவது 2 பேருக்கும் ஃபோக்கஸாக பாயிண்ட் பண்ணுறது இந்த ஸ்டிக்கு தான். அவ்வளோதான். ஆனால் பெரும்பாலுமா நம்ம லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, எப்போ அமைப்பாக இருந்தாலும் சரி, கையை நீட்டு சொல்லி அந்த கொம்பு வச்சு பார்ப்போம். அதே போல் அவங்களுக்கு இப்போ ஆள் இல்லை, இப்போ தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்க பேருக்கு என்னவா வரணும்னு சொன்னால் இது ஒரு ஓலைச்சுவடி, அது பனை ஓலை, இது ஒரு பனை ஓலை. இப்போ நீங்கள் ஒரு ஏடு போடுங்களேன், இது போல் ஒரு ஓலை போட சொல்லுவோம். எழுத்தெல்லாம் கிடையாது, படம் தான் வரும். இப்போ உங்கள் பேர் என்ன ஐயா?
கார்த்திக் மாயக்கம் கார்த்திகன். உங்களுக்கு என்ன வயசு இருக்கு ஐயா? 29. 29. உங்களுடைய நேரத்துக்கு பாருங்களா ஐயா, உங்களுக்கு பெருமாள் வந்திருக்கிறார். பார்த்தீங்களா, வெங்கடாஜல பெருமாள். இது பார்த்தீங்களா, சங்கு சக்கரம் நாமம். பெருமாளுடைய அச்சரம் தானே இது. இறைவனுடைய பலன். இதில் இப்போ 22 ஓலைகள் இருக்கும். இறைவனுடைய அம்மன் எல்லாமே இருக்கும். இதில் கெட்டது இருக்கும். உங்களுக்கு வந்து நேரம் இது பாருங்களா, இந்த வீட்டில் இதை எடுத்து காட்டுறோம் பார்த்தீங்களா, இதை பாரு, இது பாம்பு வரும். இந்த பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை, நீங்கள் பாம்பு வாயில் மாட்டினா போல் ஏதோ ஒரு தடங்களில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப திருஷ்டி. இப்போ உங்களுக்கு கண்ணார் நிறையா இருக்குது, நீங்கள் எடுத்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் சாந்தமாக ஆகலை, எதில் போனாலும் வெட்டுப்பாடுகளாக வருது, பிரச்சனைகள் நிறையா கொடுக்குதுன்னா இந்த திருஷ்டிகள் காட்டும். அப்போனா குடுகுடுப்புக்காரங்கன்னா ஓலைச்சுவடியே வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த ஓலைச்சுவடி பாரம்பரியம் வச்சுருப்பாங்க அவங்க. இப்போ இந்த கொம்பு, இந்த ரெண்டும் அவங்களுக்கு வந்து ஆதிக சக்தி. இந்த குடுகுடுப்பை அதாவது தாத்தா அப்பா அதுக்கப்புறம் அதுதான் எங்களுக்கு பூரண சக்தி. இப்போ எதை வச்சு நம்ம வந்து கணிக்கிறது இல்லை, இதை வச்சு தான் இந்த 3 பழம் தான். இந்த குடுகுடுப்பை இதுதான், இது வந்து ஆட்டுத்தோலில் செய்யுது. இது பொம்மை குடிக்க போல அதை அடைச்சி காட்ட முடியும். ஓகே, ஆழம் பிறகுது ஐயா விட்டுக்குது, ஆழம் பிறகுதுன்னு சொல்லக்கூடிய இந்த குடுகுடுப்பை இது வந்து ஆட்டுக்குடல் தொழில். அதுவும் ஆட்டுக்குடல், அந்த உடும்பு தோல்ல சொல்லி இது உடும்பு தோல் வந்து சத்தம் பெருசாக வரும். அடிங்க. இங்கே கேட்டால் அடுத்த தெருவு கேட்டா போல இருக்கு. இது உடும்பு தோல். இது ஏன்னா பெரிய வீட்டுகள் இந்த பக்கம் வராங்கன்றது தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் இது உடும்பு தோல்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. இந்த தோலானது இந்த சவுண்டு அடித்தா நல்லா அமைப்பாக கட்டினா இந்த தெருவில் அடித்தா அடுத்த தெருவுக்கு தெரியும். எப்படி ஒரு உடுக்கை செய்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். ஒரு உடுக்க செய்யறதுக்கு. ஆமாம், தோலை ஊற வச்சு பதம் பார்த்து கட்டி கிட்டி அதை வந்து பதமாக பிடிச்ச பிறகு தான் நம்ம வந்து கட்ட முடியும். இந்த தமிழ் செய்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிப்பாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு எதனா பதம் இருக்கா? ஆமாம், பதம் பார்த்தா செய்ய முடியும். அதில் இந்த தோல் கட்டதும் தெரியக்கூடாது, இந்த தோல் போட்டதும் தெரியக்கூடாது. இது பீசி பழுப்பு தான். இதில் வெங்கலத்துலேயும் போடலாம், பித்தளையிலையும் போடலாம், வெள்ளிலையும் போடலாம். அதுக்கு ஒரு சவுண்டு ஓசை கிடைக்கும். ஆனால் இது பொம்மை பேசுகிறா போல இருக்கும். எனக்கு 4 பசங்க. எங்கள் 4 பசங்களுக்கு இந்த குடுகுடுப்பு ஆட்ட கூட தெரியாது. என்ன பண்ணுறீங்க இப்போ 4 பேரும்? 4 பேர் ஒருத்தர் படிச்சுட்டு ஏதோ ஓரளவு படிச்சுட்டு ஓரளவு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ஒருத்தர் சொந்தமாக ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு. இதை போல் ஒரு குழந்தை இது வரைக்கும் படிச்சுட்டு டிப்ளமா வரைக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு சின்ன கான்ட்ராக்ட் வேலைக்கு போகிறாங்க. அதை போல் இருக்கிறாங்க. இப்போ யாரும் அவங்களுக்கு இந்த பாரம்பரியம் இப்போ நான் காலம் ஆகிட்டேன்னா இதோட என் தொழில் முடிஞ்சுது. ஓ, ஆக்சுவலாக இது உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? இல்லை, என்னோட தான் சரி. ஓ, நீங்களே விரும்பல பசங்க? விரும்பல, நான் விரும்ப கத்தும் கொடுக்கல. இது எங்களோட சரி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 50, 20, 30 வருஷத்துல எங்கள் தொழிலுங்களே மாறி. இதே போல் ஒவ்வொரு குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது. அதாவது குடுகுடுப்பைன்ற இனமே மறைஞ்சிரும்ன்றீங்களா? ஆமாம், ஏன்னா அந்த குடுகுடுப்பை ஆற்ற தொழில் விட மாறிடும். எல்லாமே இப்போ வந்து எல்லாமே வியாபாரம் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, ஆஃபீஸ் பெரிய பெரிய ஆஃபீஸில் பெரிய பெரிய உத்தியோகம் பண்ணுறவங்களாம் இருக்கிற நல்லா படிச்சு. ஓகே, கொஞ்சம் வெளிப்படையாக உங்ககிட்ட கேட்டுறேன். இப்போது எனக்கு குழந்தை இருந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி எதனா வேலை செஞ்சுன்னா குழந்தை என்ன கேட்கலாம் வளர்ந்ததுக்கப்புறம், நீ இதெல்லாம் செய்யாதப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது போல் உங்கள் பசங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்காங்களா? அது வந்து நம்ம கேட்க விடுற அளவுக்கு படிக்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவங்க வளர்ச்சி எப்படி வரணுன்றது எங்களுடைய பாணி வானம். எங்கள் குடும்பக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் பசங்களுக்கு பார்த்தாலும் யாருமே குடும்பக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வெளியே போனாலும் அவங்க வந்து வெளியே போய் வந்தாங்க, அவங்க முகம் சுடிச்சதே இல்லை. இப்போ அவங்களுக்கு அந்த அவங்க வேற உத்தியோகம் அந்த வேலை வியாபார லைனில் போகும்போது அவங்க வந்து அதிக பாண்டில் தான் இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க கேட்குறேன், அதுக்கு போல போகாதப்பா ரோடோட அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க, இன்னத்துக்கு நீங்கள் போறீங்க. அதான் கேட்குறேன். என்னுடைய இது இருக்கிற வரைக்கும் நான் போய்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட என்னுடைய கலை மறையாது. நீ தூங்கினா கூட அந்த மார்கழி மாதம் வந்து என்னை தட்டி வைப்பிடும். நீ போகக்கூடாதுன்னா ஒரு நாளைக்கு நான்ப்பா இன்னத்துக்குப்பா நீ போகிறப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, புரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு கலை விட? ஏன்னா இந்த தொழில் நான் இருக்கிறவருக்கு நான் அப்புறம் யாருமே அதை செய்ய முடியாது. நீங்கள் மக்களை எந்த அளவு சமாளிக்கிறீங்களோ அதை விட ஒரு படி மேலே நாய்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். ஆமாம், அது எங்களுடைய சத்தம் கேட்டாலே வரும். வாட்டி கூட என்ன நைட்டில் கூட நாய் கடிச்சிருக்கு. ஐயோ. ஆமாம், 2 வாட்டி கூட 2 நாய் கடிச்சு. இது வந்து ஊசி கேட்கல வந்து போட்டிருக்கு. ஏன்னு சொல்ல அது வந்து சொல்ல முடியாது. அது ஒரு குட்டி போட்ட நாயாக இருந்துக்கும், அறியாமல் நம்ம நடந்துக்கிட்டே போனால் பின்னாலே வந்து கூட கவும். ஓகே. அப்படியெல்லாம் கூட நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்க போனால் நம்ம இந்த நாய்க்கு வாய் கட்டுறது கட்டுறதெல்லாம் நம்ம எல்லாம் கிடையாது. ஆனால் இதை பண்ணுவாங்க ஒரு சிலர். அது இருக்கிறாங்க. அதை சொன்னேன் இப்போ சொன்னா போல சிட்டு வித்தக்காரங்க எல்லாம் பண்ணிட்டு சிட்டு வேலையில சாத்தியமா? சாத்தியம் இருக்கிறாங்க சாமி, அதுக்கு ஒன்றும் இருக்கிறாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் எங்கள் கண்ணுக்கு ஆப்பில்லை. அந்த வாய் கட்டுன்னு போட்டால் நாய் குலைக்காது. ஆமாம், அது சில பேருங்க அது வந்து அது போல் சொல்லிக்கின்னு வராங்க. ஏதோ ஒரு குச்சி எடுத்து போட்டாலும் அந்த நாயை குலைக்காதான். ஆமாம், குச்சிலே இது பண்ணி போடுவாங்களாம். அப்புறம் அந்த நாயை அவங்க அந்த எல்லை விட்டு போகிறவருக்கு அது கொலிக்காதான்.
ஓ, நாய் வாயை கட்ட முடியுதுன்னா அப்போ மனுஷ வாயும் கட்ட முடியும். ஆமாம், அது போலலாம் செய்து தான் இந்த சித்த விதைகளெல்லாம் வந்து சில பேருங்களை வந்து கண்ணை கவர்ந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி தான் வேற வந்து யாருமே இது எடுத்துன்னு போனாங்க, அது எடுத்துன்னு போனாங்க, நகை வாங்கிட்டு போனாங்கன்றது கூட சில பேர். ஏன்னா நாங்கள் செவி வழியாக கேள்விப்படுற தகவல் இது வரைக்கும் கண்ணு முன்னாடி நாங்கள் பார்க்கல. அதனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை அதில் பெருசாக இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லும் போது புதுசாக இருக்குது அந்த விஷயம். ஏன்னா அதை போல் வந்து சின்ன சின்ன வித்தைகள் எல்லாம் கொஞ்சம் சித்து வித்தைகளை கற்றுக்கின்னு வந்துக்கின்னு தான் இது போல் வந்து எந்த ரூபத்தில் போனால் என்னென்னா அவங்களே ஐடியா போட்டுன்னு வருது, பாய் வேஷம் போட்டுன்னு வருது. ஒரு சிலர் இப்போ இருக்க நம்புறாங்க அதை. அதாவது வீட்டு வாசலில் நாய் அழுதுச்சு அப்படின்னா அங்கே ஒரு மரணம் ஏற்படும், ஸோ அந்த நாயை கல்லடிச்சு தடுத்துங்கடா அப்படின்லாம் சொல்லுவாங்க பல இடங்களில். இதெல்லாம் உண்மையா? நாய் அது வந்து பைரவர், அந்த பைரவருடைய எண்ணத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு கொளிச்சு நாய் அழுதுகினே இருக்குதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தீய அமைப்பு இருக்குதுன்றது நம்மளே அறிகுறி. அது தெரிஞ்சுக்கிறது பெரியவாளுங்க அது வந்து அனுபவத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஓ இந்த இடத்துல நாய் அழுவுதுன்னும் போது ஏதோ ஒரு சகனம் இருக்குதுப்பா, அந்த தெருவில் ஏதோ ஒரு சகனம் இருக்குதுப்பா. கொளிச்ச வீட்டிலே தாங்க அழுவுதுன்னு கிடையாது, அந்த பொதுவாகவே அந்த தெருவை வச்சு அவங்க கணிப்பாங்க. அதே போல் நிகழ்ச்சிகள் நடக்கிறது தான் உண்டு. ஏன்னு சொல்ல அது பைரவர், அது ஆயுர்வேத, அது வந்து அவங்க கண்ணுக்கு அது வந்து அந்த அறிகுறி காட்டுது. ஸோ இந்த விஷயம் கிட்டத்தட்ட உண்மைதான். உங்களுக்கு அது உண்மைதான், பாரம்பரியாக நம்ம கேட்டிருக்கிறோம். வா நாய் அழுது இது அடிச்சுதுன்றது சில பேர் சொல்லிட்டு அது வந்து சொன்னாங்க. அது வந்து யாருமே அதை கண்டிக்காத விட்டாங்க. இதை போல் அந்த வீட்டில் செத்து விட்டாங்க, அந்த வீட்டில் இதாச்சுன்னு சொல்லிருக்கு. இது நீங்கள் வாழ்க்கை அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்குது, நான் 50 வருஷமாக பார்க்குறேன். எனக்கு அதாவது நாய் அழுவோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இடர் இருக்குதுன்றது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குது. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களா, இதை சார்ந்து உங்ககிட்ட யாராவது என்னப்பா இதெல்லாம் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கு இது போல கேட்டிருக்காங்களா? எத்தனையோ பேர் கேட்பாங்க. நம்பிக்கை தான் காரணம்ப்பா. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இறைவனை போயிட்டு நான் போய் சிவனை பார்த்தேன், அம்மனை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு கிடையாது. என்னுடைய பொழப்பு, என்னுடைய அமைப்பில், என் பலத்தால் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இறைவனை யாருமே கண்டது கிடையாது. பகல் வேலையெல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்க? பகல் வேலை எங்களுடைய தொழில் தான், இதுதான் வேற எந்த தொழிலும் கிடையாது. பகல்னா காலைல எழுந்து குளிச்சுட்டு ஆண்டவர் நினச்சிக்கணும், மனசில் நினச்சிக்கணும், எழுந்து எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னு. அது வந்து அந்த 2 மாதம் வரைக்கும் தான் அவங்கவுங்க ஊர் கட்டுப்பாடு. ஓகே. அந்த மார்கழி தை மாசினா இது வரைக்கும் மசான கொள்ள வரைக்கும் அதுக்குள்ளே அவங்கவுங்க ஊர் வசூல் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொருத்தர் அவங்க தெருவு அவங்கவுங்க கொடுக்காத வீடுங்களாம் கேட்டுடுவாங்க. அப்புறம் எந்த ஊருனாலும் யாருனாலும் போகலாம். எந்த ஒரு தொழிலில் வருமானம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? இது வந்து ஆண்டவன் கொடுத்த பாக்கியம் நல்லபடியாக இருந்தால் 500, 300, 400 அப்படி கிடைக்கும். அதிகபட்சம் வருமானம்? அதிகபட்சம் நம்ம வரக்கூடிய நல்ல நேரமாக இருந்தால் ஒரு 1000 கூட கிடைக்கும். 1000 தான் அதிகபட்சம். அதிகபட்சம் ரொம்ப அது வந்து அமைப்பானது ஒரு தெய்வ சக்தி. இன்னைக்கு ரொம்ப அது வந்து தன்னாலே நமக்கு வந்து அதுக்கேற்ற பகவான் செலவு. ஓகே. அதில் லோவஸ்ட் எதுயா, ரொம்ப குறைந்தபட்சம் வருமானம் அப்படின்றது? குறைஞ்சபட்சத்தில் நம்ம வந்து சுத்திரத்தான் வந்து அமைப்புனால கிடையாது. நம்ம வந்து அதுக்காக வந்து 10 ரூபாய் கிடைச்சது தான் 10 ரூபாய் லாபம், இன்னும் 1000 ரூபாய் கிடைச்சாலும் அது லாபம். ஓகே, சூப்பர் சார். நிறைய விஷயங்களை கேட்டேன், எல்லாத்துக்கும் ஓப்பனாக பதில் சொன்னீங்க. எல்லாமே கேள்வி சாயலில் மட்டும்தான் இருந்துச்சு. முறையாக ஒரு கோரிக்கை சாயலில் கேட்குறேன். தமிழக அரசு கிட்ட இருந்து நீங்கள் எதனா எதிர்பார்க்குறீங்களா? அது வந்து அரசு கிட்ட என்னென்னா, நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் ஒரு கொஞ்சம் காலமாக அது கொடுக்காமல் இருந்தாங்க. இப்போ கொடுக்குறாங்க ஓரளவு. எங்கள் பசங்களுக்கெல்லாம் கூட கணிக்கிற சர்டிஃபிகேட்ன்றது ஒரு சர்டிஃபிகேட் டைப். அந்த சர்டிஃபிகேட்டுக்காக எனக்கு நான் முன்னால் வாங்கி வச்சுருந்தேன். அதை காட்டி எங்கள் பசங்களுக்கு வந்து என்கொயரி வச்சு எல்லாமே பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க, எங்கள் பேரங்களுக்கு பசங்களுக்கு. அதை போல் இப்போ வந்து ஜாதி ஏற்பட்டது இவர் வேலைக்கு எதுக்காக தான் நம்ம அரசுக்கிட்டே எதிர்பார்க்குறது. இப்போ 10 வீடுங்க இருக்கிறாங்க, அந்த வீடுங்களுக்கு வீடு கட்டி கொடு அன்னை கேட்குறது அரசாங்கம். அந்த ஊரில் இப்போ நான் ஒரு வீடுக்கு இது என்னால் ஒன்றும் கேட்க முடியாது. அங்கங்கே இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க, வேடலில் இருக்கிறவங்க அவங்க கோரிக்கைகளை வச்சு அரசு இடத்துல மனு கொடுத்து செய்யக்கூடிய பலங்க அவங்க செய்திகளும் வராங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளுக்கு ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.